ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குழிமந்தி வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன இஞ்சி, 3 பல் பூண்டு, ஜீரகம், குருமிளகு, மல்லிப்பொடி, அப்புறமா ரொம்ப கொஞ்சமாக மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒரு 3/4 கிலோ பக்கருக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா உங்களால் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி வைக்க முடியுமோ நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நான் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா ஃபோர்க் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நல்லா, அது இல்லைனாலும் நீங்கள் கத்தி எடுத்துகிட்டு கூட அப்படி வரைஞ்சி கூட கொடுக்கலாம். வச்சு நல்லா குத்தி குத்தி கொடுத்து நல்லா அந்த மசாலா எல்லாமே நல்லா உள்ளே போய் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு குத்தி அந்த மசாலா எல்லாம் உள்ளே பிடிக்குமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அதனால தான் அப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 3 to 4 மணி நேரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தோம்ல, அந்த மசாலாவோட சேர்த்து அந்த சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நல்ல பெரிய பெரிய பீஸாக தான் எடுத்துருந்தோம். இது மந்திங்கிறனால நல்லா வெளியே பீஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதை வந்து நல்லா வேக வைக்கிற மாதிரி, வேறு தண்ணியெல்லாம் ஒன்றுமே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஆட் பண்ணது மட்டும் வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நான் அரிசிக்கு வந்துட்டு 2 கப்பு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏலக்காய், கிராம்பு, அப்புறமா அந்த உணக்க நாரங்கன்னு சொல்லுவாங்க, காஞ்ச எலுமிச்சை பழம் கிடைக்கும் அது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேகி க்யூப் இருக்குல்ல, அதில் 2 கஷ்ணம், அப்புறமா உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். அதுக்குள்ளே சிக்கன் வந்துட்டு ஒரு பக்கம் வெந்திருந்துச்சு, அதை வந்து திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இதுக்கு வந்து தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணக்கூடாது, சிக்கனே தண்ணி விடும். அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயிலே கிடந்து வெந்துக்கணும். நல்லா தீ கம்மியாக வச்சுக்கோங்க. நல்லா தான் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி இருக்குல்ல, இது வந்து மந்தி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை பாஸ்மதி ரைஸ் ரெண்டுமே இருக்குது. அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு வந்து ஒரு 80 to 90% வெந்ததுக்கப்புறமா எடுத்துடணும். நான் வந்து குருமிளகா ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால குருமிளகா ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு 90% கூட வேண்டாம், ஒரு 80% வெந்தால் போதும். சோறு வேகிறக்குள்ள சிக்கனும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வெந்துடும். நம்மளே ஏற்கனவே அதில் சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கனால நல்லாவே வந்து நல்லா சாஃப்டாகிடும். இது வந்து நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சோறு வந்து ஒரு 80% வெந்துருச்சு. அதை வந்துட்டு நான் வந்து ஒரு ஸ்ட்ரைனரில் வச்சுட்டு ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சமாக வேக வச்ச ரைஸ் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா, உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கு 4 பச்சை மிளகா அந்த நடுவில் வச்சுட்டு அதனால மறுபடியும் ரைஸ் போட்டுட்டு போட்டுக்கிட்டேன். அதை வந்து அடுப்பில் தான் வச்சேன். அதில் நெருப்பு இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டான வச்சுட்டு அதில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கிட்டேன். இது பிரியாணி விட சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம், சிம்பிளான. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்.